Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. யசோதா AI சமீபத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை இணை அமைச்சர் யசோதா AI பற்றி மாநிலங்களவையில் தெரிவித்தார். யசோதா AI இது மே 2025 முதல் யசோதா AI என்று பெயரிடப்பட்ட பெண்களுக்கான AI எழுத்தறிவு திட்டமாகும். நோக்கம்: நாட்டில் உள்ள பெண்களை டிஜிட்டல் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்கும் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பான ஆன்லைன் நடைமுறைகள் ஆகியவற்றில் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் AI எழுத்தறிவுடன் சித்தப்படுத்துவது ஆகும். இது எதிர்கால ஷிப்ட் லேப்ஸ் உடன் இணைந்து தேசிய பெண்கள் ஆணையத்தின் முன்முயற்சியாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழுக்கள் உறுப்பினர்கள், சர்பஞ்ச்கள், பிரதான்கள், பர்ஷத்கள், மேயர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆஷா பணியாளர்கள் போன்ற உள்ளூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உட்பட கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2500 பெண்களுக்கு இன்றுவரை பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையம் பற்றிய முக்கிய தகவல்கள். இது 1992ஆம் ஆண்டு தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 கீழ் சட்டப்பூர்வ அமைப்பாக அமைக்கப்பட்டது. ஆணையத்தில் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படும் ஒரு தலைவர், 5 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் இருப்பார்கள். தலைவரும் ஒவ்வொரு உறுப்பினரும் 3 ஆண்டுகள் பதவியில் இருப்பார்கள்.